வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் எடுப்பார் கைப்பிள்ளை, அதாவது அவங்களாம் வந்து சுயமாக வந்து யோசிக்கவே மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி 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 சரின்னு கேட்டு கேட்டு போயிட்டு உதாரணத்துக்கு எனக்கு அவருக்கு வந்து இந்த படிப்பு தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. அதாவது அவருக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியவே தெரியாது. ஓகேங்களா? அப்பா சொல்கிறது சரின்னு கேட்டுக்கு வராரு, அம்மா சொல்கிறது சரின்னு கேட்டுக்கு வராரு, சொந்தக்காரங்க சொல்கிறது சரின்னு கேட்டுக்கு வருவார். ஒரு கன்ஃபியூஸான மைண்ட்லேயே இருப்பார். கடைசி வரைக்கும் வந்து பார்க்குறப்போ அவருக்கு என்ன பிடிக்குன்னு தெரியாது. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் வந்து பார்க்குறப்போ மற்றவங்களோட பேச்சை தான் வந்து கேட்டுகிட்டே இருப்பாரே தவிர அவருக்குன்னு சொல்லிட்டு சுயமாக வந்து ஒரு யோசிக்கிற கெப்பாசிட்டியே இல்லாமல் போயிடும். இந்த எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து யார் எந்த டேரக்ஷனில் இழுத்தாலும் சரி அதுக்கெல்லாமே ஈடு கொடுத்து கடைசியில் வந்து அவர் லைஃபே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக போகிறதுக்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஜாதகத்தில் வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்தோன்னே வந்து இவருக்கு வந்து சுயமாக வந்து சிந்திக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. ஓகேங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுயமாக டிசிஷன் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. இல்லைனா வந்து இவர் அடுத்தவங்களோட பேச்சு கேட்டு தான் வந்து எடுத்துகிட்டே இருப்பார், லைஃப்லாம் எடுத்துகிட்டே இருப்பார். ஏன்னா இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய பேச்சு கேட்டு லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் அது வந்து சாதகமாகவும் அமையும், சம்டைம்ஸ் வந்து பாதகமாகவும் அமையும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்க்குறப்ப அது வந்து கெட்ட விஷயங்களுக்கு தான் போகும். ஏன்னா இவருக்கு தான் தெரியும் இவருக்கு என்ன பிடிக்கும், இவருடைய கோல் என்ன, இவர் எப்படி லைஃப்பில் அச்சீவ் பண்ணுவார், இவருடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாமே வந்து அவருக்கு தான் தெரியணும். அதை விட்டுட்டு வந்து உன்னோட வீக்னஸ் இது, உன்னோட ஸ்ட்ரென்த் அடுத்தவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுடைய பார்வையிலேருந்து பார்க்குறப்ப அது வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது இவருக்கு வந்து வீக்னஸாக இருக்கும், இவருக்கு வந்து வீக்னஸ் இருக்கிறது அது வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக வந்து அவருக்கு செட் ஆகாது. ஸோ இது வந்து ஜாதகத்தில் எப்படி நம்ம அனலைஸ் பண்ண முடியும் பார்க்குறப்போ லக்னம் லக்னாதிபதி வந்து ரெண்டுமே முக்கியம். ஏன்னா லக்னம் தான் வந்து நம்மளுடைய மூளை செயல் சிந்தனையை சொல்கிறது. அந்த லக்னமே வந்து கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லக்னமே கெட்டு போச்சுனாவே வந்து கிட்டத்தட்ட 45% வந்து அவருக்கு வந்து சுயமாக சிந்திக்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்காதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதியும் வந்து நீச்சமாகவோ பலவீனமாக இருந்து வேறு ஏதாச்சும் கிரகங்களோட வந்து சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாக வந்து அவர் அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரே தவிர சுயமாக வந்து அவர் சிந்திக்கிற அந்த கெப்பாசிட்டி இருக்காது. அதாவது சுய சிந்தனை சுயமாக வந்து டிசிஷன் எடுக்கிற கெப்பாசிட்டி இருக்காது. உதாரணத்துக்கு இந்த லக்னாதிபதி வீக்காக இருந்து சூரியனுடைய சந்திரனுடைய புதனுடைய சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன். புதன் வந்து வேத ஜோதிடம் எப்படி சொல்கிறது வந்து புதன் வந்து உறவினர்களை சொல்லக்கூடிய கிரகம், நண்பர்களை சொல்லக்கூடிய கிரகம். சூரியன் வந்து அப்பா சொல்கிறது அம்மா சொல்கிறது. ஓகேங்களா? அப்பா அம்மா பேச்சு கேட்டால் கூட பரவாயில்ல. இந்த நண்பர்களுடைய பேச்சு, இந்த மாதிரி உறவினர்களுடைய பேச்செல்லாம் கேட்டு அவர் என்ன பண்ணுவார்னா இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு கடைசியில் வந்து பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு அதுக்காக வந்து கஷ்டப்படுறதுக்கான சூழ்நிலையை வந்து அந்த தசாபதியில் வரும்பொழுது நிச்சயமாக அவருக்கு கொடுத்து விடும்.